எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ கோச்சிக்காதீங்க, இன்னைக்கு நெக்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு. ஸோ ட்வின் பேர்ட்ஸோட எபிசோட் நம்ம 9 இன்னைக்கு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு பர்த்டே விஷ் இருக்கு. ஆக்சுவலி அவங்க ஜேகே ஒன் ஷாட் தான் கேட்டிருந்தாங்க, அது பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இப்போ இதை கேட்டுக்கோங்களேன். ஸோ அனிதா, விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த நாளில் நீங்கள் ஆசைப்படுற எல்லாம் நடந்து நீங்கள் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு நான் விஷயம் சொல்லிக்கிறேன். எல்லாரும் மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். போன பாட்டு எப்படி என் பண்ணியிருந்தேன்னா, ஹாஸ்பிட்டலில் அழுது உங்களுக்கு ரொம்ப முடியல, வெளியே வந்தால் கூக்கிய பார்க்குறீங்க, அவனும் ரொம்ப அழுதுடுறான். அண்ட் அப்போ தான் உங்களுக்கு அவன் லவ் பண்ணுறான்ற விஷயமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அவங்ககிட்ட பேசலான்ட்டு போகக்குள்ள தேவங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருப்பான். ஸோ உங்களால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, அவன் கூடயே போயிருப்பீங்க. ஸோ அதில் தான் இன் பண்ணேன். இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஆஃப்டர் 3 days உங்கள் வீட்டில் அம்மா அப்பா உட்காந்துட்ருக்காங்க. முன்னாடியே ஜிமின், ஜங்குக், தேயோங் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்ன பேசிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அப்போ தேயோங் தான், இப்படி இருந்தால் என்ன ஆகுறது அங்கிள்? எனக்கு புரியுது, வயன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது தான். ஆனால் நம்மளே இப்படி இருந்தா யானை யார் சரி பண்ணுவா? அவ யார் கூட பேசவே மாட்டேன்றாங்க. என்னப்பா பண்ண முடியும்? பிறந்ததுலேருந்தே அவ கூடவே இருந்தவ, இப்போ திடீர்னு இல்லைன்னா அவளால் எப்படி தாங்கிக்க முடியும்? எனக்கு புரியுது அங்கிள், ஆனால் அவளே அப்படி விட்டுற முடியாதுல்ல. அவ எப்படி இருக்கான்னு கூட தெரியல. என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன்னு நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. அவ அந்த ரூம்லயே அடைச்சு கிடக்குறா, யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசல, சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை. ராத்திரியானா வளர சத்தம் மட்டும் பெருசா கேக்குது. எனக்கு அதெல்லாம் நினைக்க ரொம்ப பயமா இருக்குங்க. 2 பேருமே என் பொண்ணுங்க தான். ஆனா இப்போ வயன் போயிட்டா, இனி அவ திரும்பி வரப்போற இல்ல. இருக்க ஏனாச்சும் நல்லா இருக்கணும். இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுங்க. அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய், என்னம்மா இப்படி பேசுற? ஏன் நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? இல்லங்க, ஏன் இருக்க நிலைமை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அவளை இழந்துருவோமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. சச்சா, நீ வேணா கற்பனை பண்ணிக்காத, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அங்கிள், நான் வேணா யானை போய் பார்க்கவா? ஆ, இருத்தையும் எல்லாரும் போய் அவகிட்ட பேசி பார்க்கலாம். இப்போ அப்படியே உங்க ரூமை பார்த்தோன்னா மயான அமைதி. பழமே அந்த ரூம்ல இருந்து இப்ப பாரு சத்தம் வந்துட்டே இருக்கும். ஆனா இப்போ உங்க ரூம் டோர் ஓபன் ஆகுது. அம்மா அப்பா தேயோங் ஜிமின் 4 பேரும் உள்ள வராங்க. உங்களை பார்த்தா நீங்க அங்க எங்கேயுமே இல்லை. வாஷ்ரூமுக்குள்ள பார்த்தா அங்கேயும் உங்களை காணோம். எங்கடான்னு தேடி பாக்குறாங்க. அப்பதான் கட்டிலுக்கு அந்த பக்கம் நீல்ஸ ஹோல்ட் பண்ண வாக்குல தரையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களை இப்படி பாக்குறதுக்கு. ஏன் என்னடா ஏண்டா கீழே உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சுமா உனக்கு? ஏன் இந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்குற? வெளியில வரலாம்லம்மா. நீங்க உங்க அம்மாவை நிமிர்ந்து பாக்குறீங்க, பட் எதுவுமே ரிப்ளை பண்ணல. என்னங்க, ஏங்க இவ எதுவுமே பேச மாட்டேன்றா? ஏதாவது பேச சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரையும் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. நீ ஏதாவது சொல்லுங்க. உங்க அப்பா உங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. ஏன் இங்க பாரு, அப்பா பாரு. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேன்ற? சரி சொல்லு, நீ சாப்பிட்டியா? நீங்க ஒண்ணுமே சொல்லல. அவரு ஏதேதோ பேசி பாக்குறாரு, பட் நீங்க என்ன ரிப்ளையும் பண்ணாம இருக்கீங்க.
அது உங்க அப்பா. அவர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா என்ன கேக்குறாருன்னு உங்களுக்கு தெரியல. அவர் ஏன் ஏன்னு உங்களை கூப்பிடுறது மட்டும்தான் காதுல கேட்டுட்டே இருக்கு. நீங்க ஒண்ணுமே பேசாம இருக்கிறத பார்த்து உங்க அம்மா ரொம்ப அழுறாங்க. தேவன் ஜிமனும் அவங்கள காம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவோட அழுக சத்தம் கேட்கத்தான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, கன்ஷியஸுக்கு வாரீங்க. அவங்களால நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பேசிட்டீங்கன்னு. பிகாஸ் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஈவன் என்னோட ஃபியூனரல்ல கூட ஒரு சத்தம் போடல, யார்கிட்டயும் ஒன்னும் பேசல. இப்பதான் வாய் திறந்து அம்மான்னு கூப்பிட்டுருக்கீங்க. அவ எங்கம்மா? ஏன் நான் தனியா இருக்கேன்? அவங்களுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. தேம்பி தேம்பி அழுறாங்க. ஏன் நீங்க பாரு, ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. நீ அதிகமா ஒன்னும் யோசிக்க வேணாம். உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் அப்படி இருக்கு. இங்க பாரு நாங்க இவ்ளோ பேர் இருக்கோம்லம்மா. உன் கூடவே தான் இருக்கோம். நீ எங்கடா தனியா இருக்க? எங்க கூட தானே இருக்க. அவ எங்கப்பா? உங்க அப்பா கிட்டயும் இதுக்கு பதில் இல்ல. வரமாட்டால, மறுபடி வரமாட்டால. என்ன தனியா கிடந்த அனுபவின்னு விட்டுட்டு போயிட்டாலம்மா. என்ன வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? இப்படி என்ன தனியா இருக்க விட்டுட்டு போயிட்டாலே. என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. எங்கடி இருக்க? என்னால ஒண்ணு பார்க்க முடியலடி. வா, திரும்பி பாடி என்னட்ட. ஐயோ, ரொம்ப பெரிய சத்தம் போட்டு கத்துறீங்க. கீழே இருக்க ஜேகேக்கும் இது கேக்குது. அவ ஐஸ் ஃபுல்லா டியர்ஸ் தேங்கி நிக்குது. நீங்க அழுது கலைச்சிடுறீங்க. அப்படியே உங்க அம்மா மேல சாயிறீங்க. என்னால முடியலம்மா, ரொம்ப வலிக்குது. இங்க ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு தலைய பிடிச்சு காட்டுறீங்க. ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு கை கால் உட்பட தலையில தான் பலம் அடிபட்டிருக்கும். நீங்க அழக்குள்ள இப்போ தலை பயங்கரமா வலிக்க ஸ்டார்ட் பண்ணுது. தாங்கிக்க முடியல. அங்கிள் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போலாம். ஓகே தேவ், போலாம். தேவ் உங்களை தூக்கலான்ட்டு வரான். ஆனா நீங்களோ உங்க அம்மாவை டைட்டா பிடிச்சிடுறீங்க. நான் கூட்டிட்டு வரேன் தேவ். சரி ஆண்டி. இது தேவக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் நம்ம கிட்ட வரமாட்டேன்ற மாதிரி. மெதுவா உங்களை பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. கீழே பார்த்தா ஜேகே இருக்கான். அவனை பாக்குறீங்க. அவன் மூஞ்சியிலே தெரியுது அவனும் நல்லா அழுதுருக்கான்னு. ஜேகே, ஹாஸ்பிட்டல் போகணும், வா, வந்து வண்டி எடு. சரி அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு போயிடுறான். நீங்க அவன்கிட்ட ஒண்ணுமே பேசல. ஆஃப்டர் 1 hour உங்க அம்மா அப்பா 2 பேரும் டாக்டர் முன்னாடி இருக்காங்க. என்னாச்சு டாக்டர்? ஏன் இப்போ எப்படி இருக்கா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அவங்க நார்மலா இருக்கணும். டென்ஷன் ஆகி ஓவர் திங்க் பண்ணி அழுதாங்கன்னா பெயின் வர ஸ்டார்ட் பண்ணும். தலை பயங்கரமா வலிக்கும். இப்போ அவங்க பிரெயினுக்கு ரெஸ்ட்டும் பீஸும் தான் தேவை. ஸோ அதிகமாக போட்டு ட்ரபிள் கொடுத்தா அதனால ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கு தான் அது ஆபத்தா முடியும். ஐயோ டாக்டர், ஆனா அவ யார்கிட்டயுமே ஒண்ணுமே பேச மாட்டேன்றா. ஈவன் எங்க கிட்ட கூட எப்ப பாரு தனியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த ரூமை விட்டு வெளியவே வாரதில்லை.
நைட் ஆனா அவள் அழுற சத்தம் மட்டும் கேட்கும். எங்களால் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல டாக்டர். இந்த பாருங்கம்மா, நீங்க சொல்றது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்களாலே உங்க பொண்ணு இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் யானை பொறுத்தவரை வயனும் அவளும் ஒண்ணுதான். கருவுல இருந்து ஒன்னா இருந்தவங்க. இப்போ திடீர்னு அவ இல்லை, இனி நீ மட்டும்தான் இருக்கணும்னா அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பொதுவாகவே ட்வின்ஸுக்குள்ள வர ப்ராப்ளம் தான். பட் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். உடனே ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க. அதுதான் உள்ள ஒரே வழி. ஏன் பழையபடி மாறணும்னா அது அவங்களால மட்டும்தான் முடியும். ஸோ சீக்கிரமாகவே கன்சல்ட் பண்ணுங்க. மற்றபடி அவங்கள தனிய விடாதீங்க, அதிகமாக யோசிக்க விடாதீங்க. எவ்வளவுக்கு அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளவுக்கு பார்த்துக்கோங்க. வயனை பற்றின ஞாபகம்லாம் கம்ப்ளீட்டாக வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. வாரத்தை குறைச்சிக்கணும், கவனத்தை திசை திருப்புங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு பண்ண முடியும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இங்கே வெளியில் அவங்க ஜிம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தூரமாக ஜேகே வந்துட்டு இருக்கான். டேய், இவன் எப்போட வயனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா? அது அது வந்து மச்சான், சொல்லுடா சொல்லு. உனக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும், சொல்லு. அது அது ரொம்ப நாளாவே இருந்திருக்குடா. அவனுக்கு சொல்ல பயத்துல சொல்லல. நம்ம எக்ஸாம் முடிய பார்ட்டி பண்ணோம்ல, அன்னைக்கு தான்டா எனக்கே தெரியும். அப்ப ஏன்டா எனக்கு சொல்லல? ஏன் என்கிட்ட இந்த மறைச்சிங்க? அது இல்ல மச்சான், நானே ஆக்சிடென்ட்ல தான் கண்டுபிடிச்சேன், அவனா சொல்லல. உனக்கு தெரிஞ்சா நீ கண்டிப்பா ஏன் கிட்ட சொல்லுவ, அவ அப்படியே வயன் கிட்ட சொல்லிடுவா. ஸோ அந்த பயத்தில் தாண்டா அவன் சொல்லவே வேணான்னு சொல்லிட்டான். அது சரி, என்கிட்ட சொல்லல, ஓகே. ஏன் வயன்கிட்டே சொல்லல? இல்ல மச்சான், உனக்கே நல்லா தெரியும் வயனை பத்தியும் இவனை பத்தியும். எங்க அவகிட்ட சொல்லி அவ பேசாம போயிடுவாளோன்னு இவனுக்கு பயம். சரியா தான் யோசிச்சிருக்கான். ஏண்டா நீ எப்படி சொல்ற? பின்ன என்ன சொல்ற? வயனை பத்தி நல்லாவே தெரியும். அவளுக்கு எல்லாரையும் ஜங்குக்கு தான் பிடிக்கும், அதுல எந்த மாத்தமும் இல்லை. அவளுக்கு எல்லாரையும் ஜங்குக்கு தான் ரொம்ப பிடிக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா அவளுக்கு ஜேகே பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். லவர்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லி இருந்திருந்தாலும் அவ இதுதான் சொல்லியிருப்பா. இதுக்கு சொல்லாம விட்டதே பெட்டர். சரி விடுறதே, அவங்க இனிதான் ஒன்னும் ஆக போறதில்லை. அது என்னவோ உண்மைதான்டா. ஆனா அவனை பாரு, சும்மாவே பெருசா பேச மாட்டான். இப்ப பாரு, எதையோ பறி கொடுத்தவன் போலே சுத்திட்டு இருக்கான். இவன் இப்படி பார்க்க முடியலடா, கடுப்பா இருக்கு. எடுத்தேவங்க, கொஞ்ச நாள் அவனே சரியாயிடுவான். நம்ம தான் கூட இருக்கோம்ல, விடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிமன் தேவங்க காம் பண்றான். தேவங்க ஜேகே இப்படி இருக்கத பார்த்து ரொம்ப ஃபீலா இருக்கு. அவன் ரொம்ப கவலைப்படுறான். இப்போ கரெக்டா உங்க அம்மா அப்பா வெளியே வராங்க. இவங்க எல்லாரும் அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. டாக்டர் சொன்னதெல்லாம் அவங்களும் சொல்றாங்க. ஒன்றும் இல்லை அங்கிள், பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம நல்லா பார்த்துக்கலாம், அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நம்புறோம் ஜிமன், அவன் நல்லா இருக்கணும். அங்கிள் வாங்க நம்ம ஏனை பார்க்கலாம் அப்படின்னு தேவும் சொல்ல எல்லாரும் உங்களை பார்க்க வராங்க. டோரை ஓப்பன் பண்ணா பெட் காலியா இருக்கு. நீங்க அங்க இல்ல. பக்குன்னு இருக்க எல்லாருக்கும் அங்கங்க தேடி பாக்குறாங்க. பட் அந்த ரூம்ல எங்கேயுமே நீங்க இல்ல. அம்மா பயந்து அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போதான் தேவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. அவன் வேக வேகமா வெளியே வரான். அவனை பார்த்துட்டு எல்லாரும் அவன் பின்னாடி வராங்க. தேவங்க ஒரு ரூமை தேடிட்டே போயிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சடனா நின்னு ஒரு ரூம் டோரை ஓபன் பண்ணா அங்க நீங்க நின்னு அந்த பெட்டை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. தேவங்க ஐஸ் ஃபுல்லா டியர்ஸ். அப்படியே வந்து உங்களை பேக் ஹக் பண்றான். உனக்கென உருகினேன், என்னிடம் வா.
எந்த ரூம்னா? அன்னைக்கு யானை வச்சிட்டு இருந்த அதே ரூம். இப்போ புரியுது எல்லாருக்கும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இத பாக்குற ஜேகேக்கு டியர்ஸ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் வெளியே வந்துடுறான். அவனை பார்த்துட்டு ஜிம்னு பின்னாடியே போறான். உங்க பேரண்ட்ஸ் என்ன செய்யறதுன்னு தெரியாம அதிலே நிக்கிறாங்க. ஏன் ஹே ஏன் இங்க என்னடி பண்ற? உன்னை காணலன்னு எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? கொஞ்ச நேரத்துல உயிரே போயிட்டு. ஏண்டி இப்படி பண்ற? நீங்க எதுவுமே பேசாம அப்படி அழுதுட்டு நிக்கிறீங்க. தியோங் அவன் டியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களை பிடிச்சி திருப்புறான். அவன் 2 கைக்குள்ளேயும் உங்க ஃபேஸ பிடிச்சி வச்சிட்டு இருக்கான். இங்க பாரு குட்டிமா, எதுக்கு நீ இப்போ இவ்ளோ அழுற? வாயினொன்னு விட்டுட்டு எங்கேயும் போலடி. இதோ பக்கத்துல இருந்து தான் பாத்துட்டு இருப்பா. இப்ப நீ அழுறது கூட பாத்துட்டு தான் இருப்பா. நீ அழுத அவளுக்கு பிடிக்குமா? இல்ல அவளும் கஷ்டப்படுவாள்ல. அவ கஷ்டப்பட்டா உனக்கு ஓகேவா? உன் தங்கச்சி கஷ்டப்பட்டா உனக்கு பிடிக்குமா? இல்ல நீதான் அவளை கஷ்டப்படவே விட மாட்டியே. அப்ப இங்க பாரு, கண்ணத்தோட நீ அழக்கூடாது. நீ அழுதா அவளும் அழுவா. என்னோட ஏன் கெட்டிக்கார இல்ல, அவ அழமாட்டா. அவ ஒரு நாளும் அவ தங்கச்சி அழ விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபோர்ஹெட்லயே ஒரு கிஸ் பண்றான். இல்ல தியோ, நீ சொல்ற மாதிரி இல்ல. ஏன் அவ தங்கச்சிய அழ வச்சுட்டா. காலம் போற அவளை அழ விட்டுட்டு அவ போயிட்டா. நான் என்ன பண்ணட்டும் தியோ? இப்ப நான் யாரு? நான் ஏனா? எனக்கே தெரியல. ஓகே டான், இதோ ஏன் அழல? அவ இனி அழ மாட்டா. வா நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்னு இதுவா உங்களை டைவர்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு வரா. நீங்க திரும்பி அந்த பெட்டையே தான் பார்த்துட்டு போறீங்க. உங்களுக்கு இருக்க கஷ்டத்துல தேவங்க உங்களை நெருங்கி வரதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை ஏத்துக்கவும் முடியல. அவனை தள்ளி விட்டு ஓடவும் முடியல. பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவனை உங்களுக்கு பிடிக்காதனால எல்லாம் இல்ல. அதெல்லாம் சும்மா அவங்க கூட இப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஃபன்னுக்கு பண்ணிருப்பீங்க. ஆனா இப்போ அவன் உங்களை லவ்வரா ட்ரீட் பண்றதுதான் உங்களுக்கு முடியல. அவனை சேர்த்து ஏமாத்திட்டு இருக்கோன்னு கில்ட்டியா இருக்கு. குனிஞ்சு உங்க கைய பாக்குறீங்க. அதுல ஏன் கொடுத்த ரிங் இருக்கு. அதை பார்த்து அப்படியே கண்ணீர் விடுறீங்க. ஒண்ணுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன். யாராவது ஒருத்தர் கிட்ட கூட மனம் விட்டு பேச முடியல. அமைதியா அவங்க கூட போறீங்க. இப்போ நைட். நீங்க அம்மா அப்பா 3 பேரும் ரூம்ல இருக்கீங்க. நீங்க அம்மா மடியில படுத்தபடி நல்ல தூக்கம். அவங்க 2 பேரும் பக்கத்துல இருந்தபடி உங்களை தான் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடி, இப்படி ஒரே நாள்ல எல்லாம் மாறி போயிருச்சு. எவ்வளவுதான் நம்மளும் தாங்கிக்கிறது, முடியலடி. பயன் இல்ல இருக்க. யானும் இப்படி அவளை சமாதானப்படுத்தவே முடியல. ஒரே நாள்ல எல்லாம் மாறி போயிருச்சுல்ல. என்னங்க, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? விடுங்க, இனி என்ன பண்ணலான்றத பத்தி பேசலாம். இனி என்ன தாண்டி பண்றது? நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேங்க. என்னடி, என்ன முடிவு? நம்ம எனக்கு வெட்டிங்க பண்ணிடலாம். ஏய் என்ன சொல்ற நீ? இந்த நிலைமையிலையா? எனக்கு ஒன்னும் புரியல. ஆமாங்க, நான் நிஜமா தான் சொல்றேன். எனக்கு வெட்டிங்க பண்ணி விட்டுருவோம். என்ன சொல்ற? எப்படி? ஏன் என்ன சொல்லுவா? ஒத்துப்பாளா? அப்புறம் தேவம் ஊரலகம் எல்லாம் என்ன சொல்லும்?
இத பத்தியெல்லாம் யோசிச்சியா? என்னங்க, இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. ஊர் உலகத்துல இருக்கவங்க பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க 1000 சொல்லிட்டு தான் இருப்பாங்க. வாழ போறது நம்ம பொண்ணு. சரிடி, அப்படியே பார்த்தாலும் இப்போ எப்படி ஏன் ஓகே சொல்லுவாளா? அவ இன்னும் வயன் நினைப்புல இருந்து வெளியவே வரலையே. அவ வரணுன்றதுக்காக தாங்க நான் இது சொல்றேன். அவளுக்கு இப்ப தேவைப்படுறதெல்லாம் ஒரு துணை, ஒரு ஹோப், அவ்வளவுதான். எப்பவும் நான் இருக்கேன், 24 hours நான் இருப்பேன்ற நம்பிக்கை தான் அவளுக்கு வேணும். என்னதான் நம்ம அவ கூடவே இருந்து பாத்துக்கிட்டாலும் அது தேவங்கிட்ட இருக்க மாதிரி வராதுங்க. இங்க இருக்கும் வர பயன் ஞாபகம் அவளை விட்டு போகாது. இவ மைண்ட மாத்தணும், இவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த கல்யாணம் தான். நான் நல்லா யோசிச்சுட்டேன். சரிடி, இருந்தாலும் பயன் போய் இன்னும் 1 month கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி கல்யாணம்? என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏற்கனவே ஒரு தங்கத்தை இழந்துட்டோம், இன்னொன்னையும் விட்டுருவோமோன்னு பயமா இருக்குங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கல்ல தேவம் எப்படி இவளை தாங்கினான்னு. அவனால மட்டும்தாங்க யானை சரியாக முடியும். எனக்கு வேற யாரை பத்தியும் கவலை இல்லைங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். போனவ திரும்பி வர போறது இல்ல. எனக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சும் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு காப்பாத்தி கொடுங்க ப்ளீஸ். உங்க அப்பா வந்து அப்படியே உங்க அம்மாவோட கைய ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அழாதடி, அழாத. எனக்கு புரியுது, ஒரு தாயா உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. இருக்க பொண்ணையாவது சந்தோஷமா பார்க்கணும்னு நீ ஆசைப்படுற, தப்பில்ல. எனக்கும் அதே ஆசைதான். நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும். எதுக்கும் பயப்படாத. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், முடிவு பண்ண தேதியில முடிவு பண்ண மாதிரியே என் தேவங்களோட வெட்டிங் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஐ எம் ஷூர். நான் நாளைக்கு தேவங்க வீட்டுல போய் பேசுறேன். எதை நிறுத்த வேணான்னு சொல்றேன். கிம் கண்டிப்பா ஒத்துப்பான். நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 2 weeksல நம்ம பேசி வச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கும். உங்க அம்மாக்கு இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே அப்பாவோட ஷோல்டர்ல சாஞ்சிக்கிறாங்க. அப்பாவோட ஷோல்டர்ல அம்மா, அம்மாவோட மடியில நீங்க. இன்னொரு பக்கம் யானை படுத்திருக்கிற மாதிரி உங்க அம்மா நினைச்சுக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. ஓகேடா மீஸ், இந்த எபிசோட நான் இதோட என் பண்றேன். ஒன்ஸ் அகைன் அனிதா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ரொம்ப சந்தோஷமா இருங்க. உங்களுக்கான JK ஒன் ஷாட் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் பொறுத்து அதையும் கேளுங்க. ஓகே ஓகே அமீஸ், பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் எபிசோட் வரும், வெயிட் பண்ணி கேளுங்க. பாய்.